இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் பற்றி நம்ம இந்த வீட்டில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ்லேயே ரொம்ப முக்கியமான பாட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் ஷிப்பிங் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐடியா இல்லை, நீங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வரீங்கன்னா திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னி, என்னோட ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஜர்னி ப்ளஸ் வெப்சைட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஜர்னிஸை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ சேனல் ஃபஸ்ட்டே வந்ததுனால உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா வச்சு கொடுக்க போனால் ட்ராப் ஷிப்பிங்கை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் எடுக்க போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்டோட சோர்சிங் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீலர் கிட்ட பார்த்து ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோன் கேஸ் எடுத்துக்கோம். அந்த ஃபோன் கேஸோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees. நீங்கள் வந்து டீலர் கிட்ட ஒரு 200 rupees பேசிட்டீங்க. உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு 300-350 ரேஞ்சில் வைக்கிறீங்க. பீப்புளை வெப்சைட்குள்ளே கொண்டு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மிடில் மேலே ஒரு மணி இருக்கும். அந்த பை தான் ட்ராப் ஷிப்பிங்கான ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி நான் உங்களுக்கு டேட்டா சொல்லுங்கள். ஸோ இப்போ ட்ராப் ஷிப்பிங்கில் என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ ட்ராப் ஷிப்பிங்கில் எது ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ராப் ஷிப்பிங்னா ஆக்சுவலாக என்ன எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி இது ஃபேமஸாக இருக்கிற ஒரே இடம் வந்து யூஎஸ் இந்தியா சைட்ஸில் ரொம்ப ஃபேமஸான விஷயம். இப்போ இந்தியாவிலே ட்ரோ ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸில் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள் இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம குட் ஸ்ட்ராட்டஜிஸோட ஃபாலோ பண்ணால் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் மெயினான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா மொத்தமாக ஒரு 4 விஷயம். ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம், யாருக்கிட்ட வந்து நம்ம அதை ப்ராடக்ட் டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை யார் டெலிவரி பண்ணோம் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் நான் அவங்களுக்கு எண்ட் ஆஃப் இதில் சொல்லுவேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் இருக்கணும். அப்போ தான் பீப்புள் அதை ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம பீப்புளை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். இந்த 4 விஷயத்தில் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்லி 3 விஷயத்தை அவங்களுக்கு ஐடியா வச்சு கொடுத்துறேன். லாஸ்ட் விஷயத்தில் விச் அவங்க ப்ராடக்ட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலாக ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷன். இந்த ப்ராடக்ட் செலெக்ஷனில் பேசிக்கான கேட்டகரிஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்டை யாருக்கு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐடியா வச்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போதே அந்த ப்ராடக்ட் இது மென்னுக்கா இல்லை விமனுக்கா இல்லாட்டி 2 பேர் இருக்குமா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் இன்னும் 2 கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ லோ பர்ச்சேசிங் பவர், லோ வேல்யூ ஹை பர்ச்சேசிங் பவர் அப்படின்ற 2 கேட்டகரி இருக்குது. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபோன் கேஸ் எடுத்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ரேட் நீங்கள் எவ்வளோ வச்சிட முடியும், ஒரு 300 ரூபாய் வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ அதோட பர்ச்சேசிங் பவர் 300 ரூபாய் தான். நீங்கள் 300 ரூபா செலவு பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக அதிக பீப்புளாக 300 rupees ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ லோ வேல்யூ ஹை பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஹை வேல்யூ லோ பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிரிண்டர் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த பிரிண்டரோட வந்து ஒரு 10,000 rupees இருக்குது. நீங்கள் 10,000 rupees டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிடலாம் மாட்டிக்க, கொஞ்சம் டைம் எடுத்தால் நீங்கள் டிசிஷன் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி அதோட வேல்யூ ரொம்ப அதிகம், லோவான பர்ச்சேசிங் பவர். இந்த 2 ரேட்டிவே ப்ராஃபிட்டபிள் இல்லாமல் ப்ராஃபிட்டோட கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட்டோட போக முடியாது. எந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்கு. ஸோ இதனால் மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுறதுனா லோ வேல்யூ ஹை பர்ச்சேசிங் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல். ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்காருங்க, நான் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் அவுட் பண்ணி சேனல் வீடியோ மாதிரி நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் அ ஜர்னியாக. ஸோ அதோட வீடியோஸை நான் எந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கேன். டோன்ட் வரி. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் செலக்ஷனை சூஸ் பண்ணிட்டு எங்கெந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா நான் வந்து 2 ஐடியாஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் யூஎஸ் UK அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் சூஸ் பண்ண போகிற இடம் வந்து CJ ட்ராப்ஷிப்பிங் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு 30 days ஆகும். சரிங்களா, 1 month ஃபுல்லாக ஆகும். அதுக்குள்ளே அவன் வந்து கடை க்ளோஸ் பண்ண போகிற அளவுக்கு அவன் மறந்தே போயிடும். ப்ராடக்ட் ஆகும்போதே தான் பார்த்தோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கும். ஏன் அதை நம்ம பைபாஸ் பண்ணவே முடியாது கேட்டீங்கன்னா பண்ணவே முடியாது. ஏன்னா அதுதான் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ். நம்ம இந்தியாவுக்குள்ளே அவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், GST, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று என்ன பண்ண முடியாது. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி சப்போஸ் அந்த ப்ராடக்ட்டை 1 மாதம் கழிச்சு அவங்க வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நீங்கள் வந்து ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாலே நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணிக்கோங்க. டிக்டாக் ஆக்சஸ் பண்ணுறது முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்வியஸாக உங்கள் ஃபோனில் VPN இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. VPN வச்சு நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐடியா சொல்லுவோம், லேப்டாப் வச்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஒப்பேரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒப்பேராவில் ஃப்ரீ VPN இருக்குது. இன்கார்ட்டை வந்து நீங்கள் ஒப்பேராவில் VPN யூஸ் பண்ணி டிக்டாக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடியாஸ் ஒர்க் அவுட் ஆகுது. டெஃபினட்டாக அவைலபிளாக இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஏதாவது ஒரு VPN ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஆகுதுங்களா. VPN ஆப்ன்றது கொஞ்சம் ஆகும். உங்களுக்கு ஐடியா வச்சு என்னன்னா VPN ஆப்னா ஒன்று இங்கே இருக்க சர்வர், இந்தியா சர்வர் இருந்தால் உங்களுக்கு டிக்டாக் வராது. VPN யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு ஃபாரின் கண்ட்ரோட சர்வர் கொடுத்துருவாங்க. அதனால் நம்மளுக்கு டிக்டாக் ஆப் ஒர்க் அவுட் ஆகும்.
ஸோ உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் டிக்டாக்ல இருந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் சோர்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் செலக்ஷன். சரி, இப்போ நான் இந்தியாவில் பண்ண போகிறேன். எந்த இடத்துல நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் இருக்குது மெயினான லொக்கேஷன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எக்கச்சக்க பேர் வந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்க ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் லைக் போயிட்டு ப்ராடக்ட்ஸு இன்ஃப்ளூயன்சர் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி டைப் பண்ணாலே சர்ச்சில் ஏகப்பட்டமாக ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். அந்த ப்ராடக்ட்லேருந்து சூஸ் பண்ணி அப்படி நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் செலக்ஷன் எங்கேருந்து பண்ணணும், என்ன ஐடியா வச்சு பண்ணணும் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதை சோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாச்சு. சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் இது வர நீங்கள் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸாக எடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக தான் வேணும் அப்படின்னு வச்சுன்னா ஓகே பரவாயில்ல. நீங்கள் வந்து எடுத்துக்கிங்க அந்த ப்ராடக்ட்ஸை எடுத்து நீங்கள் வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணீங்கன்னு பார்த்தா CJ Dropshipping அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் அதுக்கு டீட்டெயிலாக அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அதே மாதிரி லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிடுறேன். பட் நோ ப்ராடக்ட் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் ஐடியா தந்தேன். CJ Dropshippingன்றது ஒரு ட்ராப்ஷிப்பிங்கான வெப்சைட். நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்காது. அந்த ப்ராடக்ட்ஸ் அவசியம் வெளியே தான் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் அங்கேருந்து யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ CJ Dropshipping அப்படின்ற ஒரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபாரின் ப்ராடக்ட்ஸை நீங்கள் உள்ள கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். கேவலில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்குள்ள அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 சொல்கிறேன். நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ளோ, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் கட், தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ. 5 இடம் கொடுத்துருக்கேன். இந்த 5 இடத்துல நீங்கள் எங்கே ப்ராடக்ட் சர்ச் பண்ணி எடுத்துலாம். நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போனால் நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என் ப்ராடக்ட்டை எங்கேருந்து நீங்கள் எடுக்கிறோம். நான் இன்ஸ்டாவது ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன், நான் எங்கே போய் அதை தேடுவேன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. எங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அது கீழே அவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க இன்ஸ்டாகிராம் பயோவில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிங்க்ஸாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது மூலமாக அவங்க ஆன் பண்ணுறாங்க. விச் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக ஆப்விக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். அதில் சின்ன கமிஷன் தான் அவங்க வரும் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணி கொடுத்தா. ஸோ அப்படி தான் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு இது தெரியுமா நான் அதே மாதிரி எண்டில் அட்டாச் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அங்கே லிங்க் எடுத்து எங்கே எடுத்து சோர்ஸ் பண்ணிங்களா நீங்கள் சர்ச் பண்ணி தான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு டக்குனு இங்கே தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் 2-3 பிளாட்ஃபார்ம் சர்ச் பண்ணி போவாங்க. இந்த ப்ராடக்ட் இந்த பிளாட்ஃபார்மில் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அமேசானில் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டோட விலை வந்து கொஞ்சம் ஹையர் காஸ்ட்டாக இருக்கும். அதே ப்ராடக்ட் நீங்கள் ஒப்போசர் கட்லையும் ப்ரோர்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒப்போசர் கட்லையும் இல்லாமல் போகும் அந்த ப்ராடக்ட். ஏன் சொன்னால் ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு ப்ராடக்ட்டோட விலை கொஞ்சம் வேரி ஆகிற விஷயம் இருக்குது டெஃபரெண்ட்டாகவே. ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து ப்ரைஸ் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ப்ராஃபிட் மார்ஜினில் வரும்போது இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்டும் செலக்ட் பண்ணியாச்சு, எங்கே சோர்ஸ் பண்ணவும் சொல்லியாச்சு. இப்போ தேர்ட் பார்ட் வரும்போது தான் வெப்சைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த வெப்சைட்ன்ற விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. அந்த ப்ராடக்ட் எவ்வளோ சூப்பரான ப்ராடக்டாக தான் சரி, அந்த ப்ராடக்டோட வெப்சைட் நல்லா இல்லை வச்சுக்கோங்களேன், யாருமே வாங்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து நீங்களே உங்களுக்கு வெப்சைட் கேட்பாலும் சரி, அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமா இருந்துச்சுங்களோ அப்போ தான் வந்து கிளாசிக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணான்ற ஒரு ஐடியாலஜியாக வரும். வெப்சைட் ரொம்ப முக்கியம் வச்சுங்களேன், உள்ளே வந்தாலே வெளியே போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத போயிடும். ஆஃபீஸாக அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. வெப்சைட்டோட ஒரு டெவலப் பண்ண மாட்டான், இவங்ககிட்ட எந்த ப்ராடக்ட் ஆகுது அப்படின்னு வச்சு அப்படியே வெளியே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வெப்சைட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வெப்சைட் பார்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட் பார்ட்டில் வரும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். எங்கே நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் உள்ளே போயிட்டு லாகின் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து காசு பே பண்ணி உங்களோட வெப்சைட்டை பில்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் போய் இப்போலாம் பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இதில் ஒரு 2 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை, இன்னொரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா Wix.com. இதில் வந்து மேக்ஸிமம் per month-க்கு 5,000 25,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம். இந்த 5,000 25,000 அப்படின்னு 2 வேரியேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 5,000 வேரியேஷனில் ஒரு 4 டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களை வச்சுட்டு பில்ட் பண்ண முடியும், ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. திட்டமாக ஓரளவுக்கு மீடியமாக ஓகே அப்படின்ற ரேஞ்சில் தான் 25,000 per monthன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமாக ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ் ரெடியாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த கம்ப்ளீட்டான வெப்சைட்ஸ் ஏன்னோ ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டை பார்த்தா இது வந்து productzonestore.com அப்படின்ற வெப்சைட். இது கம்ப்ளீட்டாக என்னோட ட்ராப் ஷிப்பிங்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டை நான் கோடிங் நாலேஜ் இல்லாமல் க்ரியேட் பண்ண வெப்சைட். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம் எப்படி ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங்காக இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பேப்பர் படிப்பு இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் நம்ம பண்ண வெப்சைட். ஸோ கோடிங் நாலேஜ் இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவைலபிலிட்டி இருக்குது. 1000க்கு மேலே வெப்சைட் டிசைன்ஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ண முடியும், எந்த ஒரு பேமெண்ட் இல்லாமல் ஒன் டைம் பேமெண்ட் வச்சு. ஸோ இதில் தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மந்த்லி பே பண்ணுறதுக்கு ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்வியஸாக thousands ஆஃப் டிசைன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் பேட்சில் கிரியேட் வெப்சைட்ஸாக நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதுக்கான செகண்ட் பேட்ச் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் வெயிட்டிங் ஏஜ் லான்ச் பண்ணியிருக்கேன்.
ஆப்வியஸ்லி இன்னும் 2 வீக்ஸில் நம்ம இன்னும் 2 to 3 வீக்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட்டை சொல்லிவிடுவேன் எப்போ வந்து நம்ம போஸ்ட் லான்ச் ஆக போகுதுன்றது. இப்போ அந்த வெயிட்டிங் லிஸ்ட் டெலிகிராம் குரூப்பில் கிட்டத்தட்ட more than 500 people வெயிட்டிங் லிஸ்ட்டில் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்க. லான்ச் டேட் அப்போ நீங்கள் ஆப்வியஸாக உள்ள என்ட்ரு ஆக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து ஒரு கன்ஸ்டன்ட் வச்சிருந்தேன், 50 members கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஸ்டன்ட் முடி வச்சிருந்தேன். ஸோ அந்த கன்ஸ்டன்ட் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, 3 people உள்ள ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் எப்படி அதை ப்ராடக்ட் கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி நான் ஐடியலைஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் நீங்கள் அந்த டீட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உள்ள நீங்கள் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. லேர்ன் பண்ணுறதுக்காக டெஃபினட்டாக அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வெப்சைட் டிசைன் பண்ணுற ஐடியா வச்சு கொடுத்தாரு. இதுக்குள்ளே நான் பேமெண்ட் இன்டெகிரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. அந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன் பார்ட்டில் கம்ப்ளீட்டாக கிளாரிஃபைட் அந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும், எப்படி பேமெண்ட்ஸ் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் இதில் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெப்சைட்ஸ் ரெடியாக இருக்குது. நான் வெப்சைட்ஸை அட்டாச் பண்ணிட்டேன். இந்த டேப்பையும் நாங்கள் அட்டாச் பண்ணிட்டு வச்சுக்கேன். எல்லாமே நம்ம வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். வெப்சைட்ஸ் ரெடி. 3 பாட்டு ரெடி ஆயிடுச்சு. 4வது பாட்டு என்ன பாட்டு, நம்ம வந்து பெஸ்ட்டாக நம்ம கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரணும். அந்த கஸ்டமர்ஸ் உள்ளே கொண்டு வந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடணும். இதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஆட் தந்துடுறேன். நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே போட்டு ஒரு ஆட் வரும். அந்த ஆட் வரதுக்கு காரணமே நம்ம யூஸ் பண்ணுற ஆட் பட்ஜெட். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆட்ஸ் போடுறோமோ அந்த ஆடை பார்த்து நம்மளே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அந்த போவீங்க. ரெண்டு பேர் ஒரு ப்ராடக்ட்டை பார்ப்பீங்க, அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே நீங்கள் இன்ஸ்டாகிராம் போகிறீங்க, வளர்ச்சி இந்த ப்ராடக்டாக வந்துட்டு இருப்பா. க்ரோப்பில் போவீங்க, ஏதாவது ஒரு பிளாக் படிப்பீங்க, பக்கத்தில் பார்த்தா நீங்கள் பார்த்த ப்ராடக்ட் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேஸ்புக் ஆட்ஸ் வச்சு நம்ம பண்ணுற தில்லுமுறை வேலை தான். அது ஏன் நம்ம ப்ராடக்ட்டுக்கு பண்ண போகிறோம். நம்ம ஆஃபீஸில் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வரும்ல, ஸோ அதே வேலை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம், இங்கே எப்படி பிரேக் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயிலான ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவை நான் கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு நிறைய நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸில் ஒரு அக்கௌண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து புது ஆட் அக்கௌண்ட், ஓகேங்களா. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான புது ஆட் அக்கௌண்ட். யார் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யார் அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் அம்மா ஒரு ஃபேஸ்புக் வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. அந்த ஃபேஸ்புக்கை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து க்ரியேட் பண்ணது தான் இந்த ஒரு ஆட் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட் தான் என்ன சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதான் உங்களோட ஃபேஸ்புக், ஓகேங்களா. ஃபேஸ்புக் இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் ஆப்வியஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணுவோம். இந்த பிஸ்னஸ் மெட்டா ஆட் மேனேஜர் தான் நம்ம வந்து ஃபேஸ்புக்கை ஆட் போகிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஆட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். பட் ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் வர காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களால் ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. ரிசல்ட் வைஸும் உங்களால் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டா பிஸ்னஸ் ஃபார் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பேஜில் இருக்கும். ஆப்வியஸாக நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக அப்போ ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மெட்டா நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஆப்வியஸாக இந்த பேஜ் தான் கேம்பெயின் ட்ராக் பண்ணுற பேஜ். இந்த பேஜில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆட்ஸ் பிஸ்னஸ் வைஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு 2-3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணேன். நான் ஏன் வந்து 2-3 அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து சொன்ன மாதிரியே யூஎஸ் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கனால அவங்களோட ஆட்ஸை நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போ ஆட்ஸ் மேனேஜ் பண்ணும்போது 2 அக்கௌண்ட் இருந்தால் தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் எனக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட் பேன் ஆகும்போது அந்த அக்கௌண்ட் பேன் ஆகாது, அந்த அக்கௌண்ட் பேன் ஆகும்போது இந்த அக்கௌண்ட் பேன் ஆகாது. ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தால் ஏதாவது ஒன்று பேன் ஆகும். 2 பிஸ்னஸுமே ஐடியாவே சார்ஜஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம சேஃப் சைடுக்கு தனித்தனியாக இருக்குது தான் பெட்ரு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் ஃபியூஷன் டேப் அப்படிங்கிற ஃபியூஷன் டேப் பண்ணுறோம். பிட்ஸ் ஹார்டன் ஒர்க், கிட்ஸர், ஐ மாஸ்க்கு, மோஷன் லைட்ஸ், இது எல்லாமே என்னோட ப்ராடக்ட்ஸ். நான் ஆப்வியஸாக ரன் பண்ணி பார்த்த ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸுக்கு நான் ஒன்று சொன்ன மாதிரி இப்போ வந்து ஃபியூஷன் டேப்புக்கு நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஃப்ரம் எஸ்டர்டே டு டுடே, ஸோ நேற்று இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா இந்த 2 டேஸில் 39, 38 இந்த 2 ஆடியை ரன் பண்ணுறீங்க. 105 rupees 105 rupeesக்கு ரன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இதுக்கு ரன் பண்ணியிருக்கேன்னா ஒன்று வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே ஆட்ஸில் இருக்குது ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது 2மே டைமில் ரன் பண்ணுறேன் டு கெட் மோர் ரிசல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுக்கு 49 கிளிக்ஸு லைக்ஸ் எல்லாம் வந்துருக்கு. லைக்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் கிளிக்ஸு. ஒன்ஸ் என்னோட பேஜை கிளிக் பண்ணிட்டேனே நான் மறுபடியும் காஸ்டிட்டு இருப்பேன். அந்த ப்ராடக்ட்டை வாங்க விட வாங்குற வரைக்கும் நான் காத்திட்டே இருப்பேன் அந்த ப்ராடக்ட்டை. ஸோ அதான் பேசிக்கான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அப்படியே ஆட் பே பண்ணுங்க, கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது டிராஃபிக் அப்படின்றது யூஸ் பண்ணுங்க. எதுவுமே சூஸ் பண்ண டிராஃபிக் மட்டும் சூஸ் பண்ணணும். அதில் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிராஃபிக் கேம்பெயின் வந்து யூஸ் பண்ணணும். மிச்சம் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மிச்சம் எது யூஸ் பண்ணாலும் அவங்ககிட்ட காசு நிறைய ஆட்டே போட்டுருவாங்க. அது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ண போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டை குறைச்சிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 85 ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் 100 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த எதுவுமே மாற்றாத பே உடனே நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு போங்க
நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த கன்வர்ஷன் ஃபேக்டரில் இதுவுமே கூட கால்ஸ் மெசேஜிங் ஆப்ஷன் வெப்சைட் மட்டும் தான் இருக்கணும். ஆஃபீஸாக அவங்க சொல்லியிருந்தா எப்படி வந்து உங்களோட ஓன் வெப்சைட்டை நேட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வெப்சைட் மேலே தான் கிளிக் பண்ணிக்கலாம். நேச்சுரல் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லேண்டிங் பேஜஸ்ன்றது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தான் தேவை, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இது அதிகமாக தேவைப்படாது. இதெல்லாம் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா எப்பவுமே நீங்கள் கொடுத்தோடனே உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு 2 நாள் கழிச்சு அப்படின்றதாக கொடுக்கணும். ஸோ இதுக்கு நான் போய் டைமை ஒரு 2 hours அப்படின்றத மாற்றினேன். ஸோ இப்போ வந்து 8 அப்படின்னு வச்சுருந்தேன். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இப்போ இதான் வந்து டெமோகிராஃபிக்ஸ்னு சொல்லுவோம். இதில் இந்தியா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதை ஏஜ் ஜெண்டர் இதுதான் நம்ம டார்கெட் பண்ணிக்குவோம். இதுதான் டார்கெட்டிங். யார் நமக்கு தேவை, விமன்ஸ் தேவையா, யார் தேவை அப்படின்றத டீட்டெயில் தான் நம்ம டேக் பண்ண முடியும். ஸோ இப்போ விமன்ஸ்னால் விமன்ஸ் அப்படின்றத டார்கெட் பண்ணால் விமன்ஸ் மட்டும் வருவாங்க. ஸோ ஆப்வியஸாக அது யார் பெஸ்ட் இருக்கிறதோ அவங்க மட்டும் டேக் பண்ணலாம். இது வந்து ஆட்செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு நாள் டேக் பண்ணலாம். இந்த ரீச் பீப்புள் பிஆர்க்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துறாங்க. அதிக அமௌண்ட் ஆஃப் உங்ககிட்ட காசு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. முக்கியமான விஷயத்தை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லி பண்ணியிருப்பேன். ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்து ஒரு இடத்துல மட்டும் ஆட்ஸ் பே பண்ணணும். எல்லா இடத்துலையும் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு ஃபுல்லாக போயிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும். எப்படின்னா எடிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. அட்வர்டைஸ் பிளேட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் விட்டுட்டு மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒன்லி இன்ஸ்டாகிராம் அப்படின்றத ஒட்டு வச்சுட்டு கீழே சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளேயே இன்ஸ்டாகிராம் ஃபீடை ஒட்டு வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. மிச்சபடி அதை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அதிகமாக வந்து காசு செலவாயிடும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி மட்டும் இதை மட்டும் பண்ணுங்கள். இது ரொம்ப பெஸ்ட், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்வியஸ்லி பெஸ்ட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்குறதுனால சான்சஸ் நிறையாவே இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ இதை கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் ஃபீடு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அவ்வளோதான் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல வரது நீங்கள் கொண்டு தேவை. நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருவேன். இந்த தேர்ட் பிளேஸில் ஃபேஸ்புக் பேஜ் கனெக்ட் பண்ணிடுவேன். நான் வந்து இதில் ஃபேஸ்புக் பேஜை வந்து கனெக்ட் பண்ணிடுவேன். கனெக்ட் பண்ணுறது அது கேட்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆப்வியஸாக. ஸோ இந்த பேஜை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு டவுட்ஸ் கிளியராக உங்களுக்கு கிளாரிஃபை வேணும்னா ஒருமையாக விஷயம் இல்லை. இங்கே எப்படி இதில் கனெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இன்ஸ்டாகிராம் பேஜ் அதே மாதிரி நான் ப்ரொடக்ட் ஸ்டோர் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிடுவேன். இப்போ மேனுவல் அப்லோட சிங்கிள் இமேஜ் ஆஃப் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்க தேவையில்ல. ஆட் வீடியோன்றது நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். நான் யூஸ் பண்ணிக்குவேன் நிறைய வீடியோஸ். நான் வந்து என்னோட ஆட் டாபிக்ஸ் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது அதை நீங்கள் வந்து இந்த இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேப் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆப்டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்போ ஆல் ஆப்டிவைசேஷன் அதை கொடுக்காதீங்க. ரெண்டு டைம் மட்டும் கொடுங்க. இது மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு ஆட் வந்து நல்லா ரன் ஆரம்பிச்சோம். சும்மா நீங்கள் டெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டேப் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபியூச்சர் டேப் இந்த மாதிரி ஐடியா கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் முக்கியமாக வெப்சைட் நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.collegehouse.com. அதாவது ஃபேப்ரிக் இந்த பேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆல்ரெடி காமிச்சேன். பாட்டி உங்களுக்கு ஐடியா வச்சு பண்ணிக்கலாம். எப்படி நம்மளோட பேஜ் வந்து இருக்கிற ஐடியா கற்றுலாம். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் மழை பெய்யிட்டு அதாவது லோட் ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் நெட்டாக இஷ்யூ வரவுல அதே மாதிரி வந்து நம்ம காதைக்கு இடம்லாம் தண்ணீர் வச்சு நான் தான் பண்ணுறது. நம்மளே பேட்சாக நான் நல்லா நிறைய பண்ணுறோம். அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா எதாவது மழை பெய்யுது, கொஞ்சம் உதவி ஒய்ஃபை டிஸ்கனெக்ட் ஆகுது, நிறைய ஆகுது. ஓகே ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நான் இந்த பேஜை நான் போய்ட்டு ஆல்ரெடி இந்த பேஜை ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல ப்ராப்ளம். நீங்கள் இந்த பேஜை ஒரு வாட்டி இந்த லிங்க் இது பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஒரு வெப்சைட் யூஆர்எல் இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காணும். ஓகே இப்போ நான் எதாவது ப்ளேஸ் பண்ணிட்டு பப்ளிஷன் கொடுத்தேன். இந்த இடத்துலேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பப்ளிஷ் கொடுத்து. இப்போ நீங்கள் பப்ளிஷ் கொடுக்கும்போது இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பேஜில் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வச்சாச்சு. ஸோ இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ தான் நீங்கள் ஆஸ் ப்ளேஸ் பண்ணோம். அதே சமயத்தில் இந்த ரீடா இந்த ஆப்ன்றது நத்திங் பட் நீங்கள் ஆடியன்ஸ் பே பண்ணலாம். எந்த அடுக்கு எப்படி அப்படின்றத கிரியேட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை ஆடியன்ஸஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆடியன்ஸ் வந்து பட் உங்கள் வெப்சைட்டில் உங்களோட வெப்சைட்டில் வந்து யார் நான் இருந்தாலும் சரி, உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து யார் கிளிக் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க மறுபடியும் ரீடாக்ட் பண்ணிகிட்டே அப்படின்னு வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒரு விஷயமா இது ஆடியன்ஸஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆப்வியஸாக ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக. இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ விச் இஸ் அதிங் பட் எப்படி டீட்டெயில் வந்து நீங்கள் எப்படி செட்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நமக்கு இதே வீடியோ போது லெஃப்டாக போகுது. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கனெக்ட் பண்ணிடுறேன். அது ஈஸியாக பண்ணிட்டேன். இது ஆடியன்ஸ் வந்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து ரொம்ப தூரம் ஆடியன்ஸஸ் அந்த ஆப்ஷன் அவங்க காமிச்சல. இந்த ஆடியன்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் இருக்கிற ஆடியன்ஸை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் வீஸ் கிளிக் பண்ணாலே ஒரு ஜஸ்ட் வேறு அந்த ஆடியன்ஸை நீங்கள் மறுபடியும் டீட்டாக இருக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் இந்த டார்கெட்டிங் உங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு டிராஃபிக்ஸோ ப்ளஸ் ரீல்ஸோ இது வர சான்சஸ் நிறையா இருக்குது. இதை டீட்டெயிலாக ஃபேஸ்புக் ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வச்சுன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்ஸ் ஜர்னிஸ் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் சேலஞ்ச் பண்ணியிருக்கல அதை செக்அப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ செக்அப் பண்ணி பாருங்கள்.